வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சார் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாருக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். ஸோ நார்மலா இந்த எஜுகேஷன் வைஸ் நம்ம சில்ட்ரனுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர் கேள்விகளா இருக்கும் அப்படின்னு. சரி, ஒரு சைல்டுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆல்ரெடி ஆச்சு, 10 இயர்ஸ் ஏஜ் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய காலேஜ் எக்ஸ்பென்ஸ் நிறைய செலவாகும். ஸோ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை அதுக்கு அடுத்தும் நிறைய டைம் இருக்கா சார்? சில்ட்ரனை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் ஃபேமிலிஸ் என்னென்னா ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தவரையிலும் அவங்க ரெகுலராக இருக்கிற இன்கம்லேருந்தே மேனேஜ் பண்ணிடுறாங்க. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இருந்தாலும் எப்படியாவது அது மாதமாக ஒரு ரெக்கரிங்காக சேர்த்து கூட பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி பெரிய கமிட்மெண்ட்னு ஒரு பசங்களுக்கு வருது ஹையர் எஜுகேஷனில், காலேஜில் ஒரு ஆவரேஜாக ஒரு 5 lakh rupees இன் இயர். 4 இயர் கோர்ஸ்னால் அட்லீஸ்ட் 20 லட்சம் 25 லட்சம் அதுக்கு மேலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு உடனே ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்ஐசி பாலிசி எடுப்பாங்க. ஸோ அது நார்மலி நடக்கிற விஷயம். ஏன்னா நான் குழந்தைக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எடுப்பாங்க. அண்ட் இது பெரும்பாலும் என்ன எடுப்பாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான், ஒரு என்டோமெண்ட் பிளான் ஏதாவது எடுப்பாங்க. இதில் என்னென்னா 6% தான் அதில் வர ரிட்டர்ன். ஏன்னா இது நிறைய பேர் பண்ணுறது தான். குழந்தையோட ஃபியூச்சருக்காக நான் பெரிய ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னு பண்ணி அதில் வர்ற ரிட்டர்ன் 6% தான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில். அது 6% அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி 6% பேசிஸ்னால் டபுள் ஆகிறதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இது நீங்கள் லம்சமாக ஒரு நல்ல ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் போட்டிங்கன்னா 5 to 7 வருஷத்தில் டபுள் ஆகிடும். ஸோ ஆரம்பிக்க வேண்டிய டைம் எப்போது அதே மாதிரி தான். குழந்தை பிறந்த உடனே அந்த ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு பதிலாக எஸ்ஐபி ஆரம்பித்தாலே போதும். லம்சம்லாம் போட வேணாம். எஸ்ஐபி ஆரம்பித்து அப்போ இருந்தே பண்ண ஆரம்பிக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஈக்விட்டி ஃபண்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருப்போம். ஈக்விட்டி ஃபண்டில் ஒரு 12% 15%லாம் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஒரு மல்டி அசெட் ஃபண்டில் கூட வரும். ஸோ ஒரு 60-70% ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேயும் ஒரு 30% ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்லேயும் போட்டிங்கன்னா, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸோட ரிட்டர்னையும் பல 10 year டைம் ஃப்ரேம்ஸில் பீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபி போட்டாலே போதும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கணும். அந்த ஹையர் எஜுகேஷன் வர்றது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் பையன், 2 வருஷத்தில் ஹையர் எஜுகேஷன் வருதுன்னா அந்த 2 வருஷத்தை நீங்கள் ஒன்றும் பெருசாக சேர்த்துட முடியாது. ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிக்கணும், பிறந்ததுலேருந்தே. சார், இப்போ பர்டிகுலராக குழந்தைகளுக்குன்னு இந்த சைல்டு ஃபோக்கஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உண்மையிலேயே வந்து ரெகுலர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இந்த பெட்டரா, இல்லை சைல்டு பிளான் லேபிள் மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமா சார்? இந்த சைல்டு அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லேயும் சரி, எந்த திட்டங்கள்லையும் சரி, அந்த பேர் விற்கும். அதாவது சைல்டுன்னு வச்சு சைல்டு பெனிஃபிட் பிளான், சைல்டு க்ரோத் பிளான் அப்படின்னு நீங்கள் பேரை வச்சிட்டிங்கனாலே நம்ம பசங்களுக்கு இதான்ப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லி விழுந்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு விற்பனை வித்தை தான் இந்த சைல்டு பிளானுங்கிற பேர். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இருக்குது, சில ஸ்கீம்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. அது வந்து அந்த பேர் சைல்டு பிளானுங்கிறதுனால வந்ததில்லை. அதோட அசெட் அலோகேஷன் கரெக்டாக இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு அது சைல்டு பிளானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி சொல்லப்போனால் சைல்டு பிளான்ஸை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அது வந்து ஹைப்ரிட் பிளான்ஸாக தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி ஒரு 60% 70% வந்து 65 to 70% வந்து ஈக்விட்டிலையும் பாக்கி டெட்லையும் இருக்கும். லாங் டேர்ம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி ஒரு குழந்தை பிறந்த உடனேருந்து ஒருத்தர் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாருன்னா 18 வருஷம், கிட்டத்தட்ட 17வது வயசில் தான் ஹையர் எஜுகேஷன் வரும். 17 வருஷத்தில் ஒரு மிட் கேப் ஃபண்டோ ஸ்மால் கேப் ஃபண்டோ ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம 10 year ரோலிங் ரிட்டர்ன் 2007 இப்போ வரையிலும் 10 year ரோலிங், ஒவ்வொரு 10 year பீரியடையும் எடுத்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தாலே மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன இன்சூரன்ஸ் பாலிசிஸை 6%, அதோட 3 மடங்கு ரிட்டர்ன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை விட பல மடங்கு க்ரோத் வந்துடும். ஸோ 18% ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிறந்த டைம்லேருந்து ஆரம்பித்தாங்கன்னா பிரமாதமாக ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்மால் கேப் வந்து ஒரு நார்மல் ஸ்மால் கேப் ஃபண்டு தான். எந்த சைல்டு பெனிஃபிட் பிளான்லேயும் சைல்டு க்ரோத் பிளான்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட் பிளான்லேயும் ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். அதுவும் பெரும்பாலும் லார்ஜ் கேப் தான் ஈக்விட்டியில் இருக்கும். அபரிமிதமான நல்ல க்ரோத், மேக்ஸிமம் க்ரோத் வரணும்னா 18 years டைம் இருக்கிறதுனால தாராளமாக மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டில் போடலாம். சார், இப்போ ஒரு சைல்டுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து 25 லட்சமோ இல்லை 50 லட்சமோ இல்லை மேக்ஸிமம் 1 crore வர்றதுக்கு அக்குமுலேட் ஆகிறதுக்கு மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில்? சிம்பிள் ஒரு கால்குலேஷன் எடுத்துப்போம். 10,000 ரூபா மாதம் ஒருத்தர் போடுறாரு. ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா, 10 வருஷத்தில் 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இந்த 12 லட்சம் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 2.5 மடங்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 30 lakh rupees வந்துடும். 12 லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னா அது 2.5 மடங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆகிடும். இது 10 வருஷத்துலேயே.
அதே இது நீங்கள் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆகிடும். 4 மடங்கு போட்ட காசு மறுபடியும் வருவோம். 12 + 16 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 18 லட்ச ரூபா 4 மடங்கு ஆயிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 72 லட்ச ரூபா ஆகிடும். அண்ட் இதுக்கு மேலே என்ன வேணும்? 10,000 ரூபா 15 வருஷம். அவங்க 3வது வயசு அல்ல 2வது வயசில் ஆரம்பித்தாலே 17வது வயசில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நிற்கும். ரைட்? அவங்க போட்டது வெறும் 18 லட்சம், 72 லட்ச ரூபா. பெரும்பாலான எஜுகேஷனுக்கு இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன், அதாவது யூஜி ப்ளஸ் பிஜி சேர்த்து இந்த அமௌண்ட்டில் முடிஞ்சிடும். அப்ராட் போனால் மேபி கொஞ்சம் ஜாஸ்தி காசு தேவைப்படலாம். இந்தியாவில் இதுக்கு மேலே தேவையில்லைன்னு அப்ராடுக்கே போகிறதா இருந்தாலும் ஒரு 30-40% இதில் முடிஞ்சிடும். பாக்கி மட்டும்தான் நம்ம லோன் வாங்கணும். சார் அதே மாதிரி இப்போ லாக்இன் பீரியட் உள்ள இந்த சைல்டு பிளான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த டைவர்ஸ்வைடு ஈக்வைடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஃப்ளெக்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ணலாமா சார்? ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சைல்டு பிளானை பொறுத்தவரை எல்லாரும் நம்ம சொன்னோம், சைல்டு பிளானை விட நார்மலாக ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன் வரும் 17-18 வருஷம்னா. ஆனால் இதில் லாக்இனே கிடையாது. நார்மல் ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே எனி டைம் எக்ஸிட் பண்ணலாம். சைல்டு பிளானை பொறுத்தவரை ஒரு 5 இயர் லாக்இன் இருக்கும். இந்த 5 இயர் லாக்இன் வந்து சிலவங்க என்ன நினைப்பாங்க, அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு நான் இதை தொட மாட்டேன் ஏன்னா லாக்இன் இருக்குது அப்படின்னு. இந்த கட்டுப்பாடை வெளி உள்ளவர் ஒருத்தர் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணுது, அதனால நம்ம சந்தோஷப்படணும், வெளியில் வர மாட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கட்டுப்பாடு நம்மகிட்டேருந்து வரணும். நம்மகிட்டேருந்து கட்டுப்பாடு வந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ அதில் இருக்க குறைபாடு என்ன, 5 வருஷம் லாக்இன் இருக்கிறதுனால நீங்கள் போட்டிங்க ஃபண்டு 3 வருஷம் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் பார்க்குறீங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையே, என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு வெளியில் எடுக்கவே முடியாது. இதே இது நீங்கள் இன்னொரு ஃபண்டு அதே கேட்டகரியிலே போடுவோம், ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லேயே போட்டுருவோம். சைல்டு பிளானில் போடல, லாக்இன் இல்லை, அதுக்கு பதிலாக லாக்இன் இல்லாத ஒரு ஃபண்டில் போடுறீங்க. 2 வருஷம் பார்க்குறீங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா, மாற்ற முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு லாக்இன் இருக்கிற ஃபண்டில் இருக்காது. ஸோ கட்டுப்பாடை வெளியில் உள்ளவங்க கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் கட்டுப்பாடாக இருப்பீங்கிறத விட்டுட்டு கட்டுப்பாடை நீங்களே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடைக்கும். சார் அதே மாதிரி இப்போது சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ பேரண்ட்ஸ் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்னா என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் சார்? பேரண்ட்ஸ் பண்ணுறதுனா நிறைய பேர் பொன் குழந்தைன்னா நகை சேர்க்குறேன்னு சொல்லி தங்க நகை சேமிக்க திட்டத்தில் போடுவாங்க, ஜுவல்லரியில் போய் போடுவாங்க. அதாவது அவங்க ஃப்யூச்சருக்குன்னு எதை பண்ணாலும் சரி நல்ல ஒரு எஸ்ஐபியில் பண்ணால் போதும், தங்க நகை திட்டமே தேவையில்லை. அதாவது நீங்கள் உங்களோட ஐடியா என்ன, மாதமாக நான் தங்கத்துக்காக சேவ் பண்ணுறேன், அவங்களுக்கு 23-24 வயசு வரும்போது நான் கல்யாணத்துக்கு இவ்வளவு கிராம் நகை சேர்ந்துடும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இதே இது எஸ்ஐபியாக போட்டாங்கன்னா அவங்க 100 பவுன் நகை வாங்குகிற இடத்துல இவங்க சேர்த்து 100 பவுன் நகைக்காக இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்த்துருந்தாங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 200 பவுன் எல்லாம் அதுக்கு மேலேயே வாங்க முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, அந்த காசு இடப்பட்ட டைமில் வர்ற எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். அது மறுபடியும் மிச்சம் விட்ரா பண்ணது போக மறுபடியும் உள்ளது வளர்ந்துட்டு இருக்கும். கோல்டை பொறுத்தவரைக்கும் சரி, கோல்டு வாங்குறதுக்குமே இவங்க தங்க நகை திட்டத்தில் என்ன வாங்கியிருப்பாங்களோ அதுக்கு டபுளுக்கு மேலேயே வாங்க முடியும். இது பெண் குழந்தைகளை பொறுத்தவரைக்கும். இன் ஜென்ரல் மெயினாக பண்ணுற விஷயம் நெகட்டிவ் வந்து ஒன்று இன்சூரன்ஸ் பாலிசியில் போடுறது. எனக்கு ஒன்றும் பெருசாக எஃபர்ட் எடுக்க விரும்பலை. இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது ரிட்டர்ன், இந்த அமௌண்ட் வந்துடுங்கிறாங்க. நான் மாதம் 10,000 ரூபா போட்டால் இத்தனை வருஷத்தில் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வந்துடுங்கிறாங்க. ஷுவர் ஷார்ட்டாக தெரியுது அமௌண்ட் ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அமௌண்ட் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது 6%. அமௌண்ட் ஃபிக்ஸடாக இல்லாத இடத்துல உங்களுக்கு 15% 16% கூட கிடைக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸோ ஸ்டாக்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எழுதி கொடுக்க முடியாது. ரெகுலேஷன்ஸ் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் வரும், இந்த காசு இவ்வளோ ரூபாயும் ஆகும், 10 லட்ச ரூபா போட்டால் 40 லட்ச ரூபாயும் ஆகும் அப்படிங்கிறது எழுதி கொடுக்க கூடாது, முடியாது. அந்த எழுதி கொடுக்க முடியாத காரணத்தினாலேயே அது அன்சேஃப்னு ஆகிடாது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா டெஃபினெட்லி அது சேஃப் தான், நல்ல டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அந்த உத்தரவாதம் கிடைக்கிது, எழுதி கொடுக்குறாங்க, இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயமான தன்மையை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை என்னென்னா 15% வர இடத்துல இல்லை 12% வர இடத்துல வெறும் 6%ஓட நீங்கள் இருக்கிறீங்க. 18 வருஷத்தோட காம்பவுண்டிங் இம்பேக்ட், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 6%ஓ 9%ஓட காம்பவுண்டிங் இம்பாக்ட்ங்கிறது பூதாகரமான இம்பாக்ட், அதை மிஸ் பண்ணுறீங்க சார். அதே மாதிரி இப்போ பேரண்ட்ஸை தாண்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட வந்து சைல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா சார்? அது அந்த டேக்ஸ் மூலியமோ இல்லை கிஃப்டிங் மூலியமோ அந்த மாதிரி இம்ப்ளிகேஷன்னா என்ன சார்? தாராளமாக பண்ண முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் பேரண்ட் கூட கிஃப்ட் பண்ணி பண்ண முடியும், அது பாசிபிள். அகெயின் மிஸ்டேக் என்னென்னா இப்போ கிஃப்டிங்கும் பண்ண முடியும், கிஃப்டிங்கும் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். கிஃப்டிங் ஆல் இஸ் பாசிபிள். என்ன ஆகும்னா அந்த கிராண்ட் பேரண்ட் பேரில் போடும்போது அவங்க மேஜர் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் அந்த
அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்க மேஜர் ஆகிறதுனால அவங்களுக்கு தான் அந்த டேக்ஸ் கட்ட வேண்டிய கடமை அந்த யாருக்கு வந்ததோ கிஃப்ட் அவங்களோட ஆகிடும். இவங்க மைனராக இருக்கும்போது வெளியில் காசு எடுத்தாங்க அப்படின்னா அப்போ அதோட பேர்டன் வந்து போட்டவருக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் அந்த வித்தியாசமே தவிர மற்றபடி திஸ் இஸ் பாசிபிள். சார் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மந்த்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சைல்டு எஜுகேஷன் ஃபண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாமா இல்லை ஓன் ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? ஆப்வியஸ்லி ரெண்டுமே முக்கியமான கோல். இது எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொடுக்க முடியாதுங்கிறத விட ரெண்டுமே ஆக்சுவலி சொல்லப்போனால் ரிட்டையர்மெண்ட் இன்னும் பெருசாக கார்பஸ் தேவை எடுக்கிற விஷயம். ரெண்டுக்குமே பிரித்து தான் பண்ணணும். எதுக்கு ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று பண்ணாமல் இருக்க முடியாது. எதுக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா நார்மலி ஒரு 25 வயசுலேயே ஒருத்தர் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுப்போம், 27 வயசில் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். அந்த குழந்தைக்கு 17-18 வயசு ஆகுது ஆகிற டைமில் இவருக்கு 45 வயசு ஆகிருக்கும். இவர் 45 வயசு வரையிலும் குழந்தையோட சைல்டுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா மிச்சம் அவருக்கு இருக்கிறது, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் 55 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் இவர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ஃபுல்லாக தயார் பண்ணணும். அடுத்த 10 வருஷம் நம்ம சொல்லும்போது 55 வயசில் அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அவர் ஒரு வேளை 85 வயசு வரையிலும் உயிரோட வாழலாம், அவரும் அவரோட ஒய்ஃபும். ஸோ அடுத்த 30 வருஷத்துக்கு தேவையான காசை வெறும் 45லேருந்து 55 வயசில் நீங்கள் கிரியேட் பண்ணிட முடியாது. இதுவும் பேரலாக நடக்க வேண்டிய விஷயம். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று கிடையாது, ரெண்டுமே பேரலாக நடக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ரெண்டுக்குமே பெரிய ஒரு கார்பஸ் தேவை. ஒன்றுக்கு கொஞ்சம் முன்னாடியே தேவை, ஒன்றுக்கு அப்புறமா தான் தேவை. ஆனால் அப்புறமா தேவை இருக்கிற அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு பெரிய கார்பஸ் தேவை. ஸோ அதனால இது ரெண்டையும் பேரலாக தான் எடுத்துக்கணும். சார் மார்க்கெட் கிராஷ்லாம் வருது இல்லையா? ஸோ இது வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா சைல்டோட எஜுகேஷன் கார்பஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன சார்? நார்மலி எப்போவுமே எந்த கோலுமே சரி, அதாவது ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இந்த எந்த ஃபினான்ஷியல் கோலாக இருக்கட்டும், நமக்கு தெரியும் தோராயமாக இது எந்த பீரியடில் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிலேட்டிவ்லி சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடணும். ஓகே. இது எஃப்டிஆவாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டாக இருக்கலாம், அதெல்லாம் மேபி ஒரு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட். ஈக்விட்டி சேவிங்ஸ்னால் ஒரு 20-25% தான் ஈக்விட்டி இருக்கும். எவ்வளோ சீக்கிரமாக, அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்த கிராஷ் எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது, வரும்போது ஒரு 40% கூட வரலாம். அப்போது நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க, நீங்கள் ஆக்சுவலி நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸை க்ரியேட் பண்ணும்போதோ சைல்டுக்கான எஜுகேஷன் கார்பஸை க்ரியேட் பண்ணும்போதோ அந்த குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் வரப்போகிறது 2035லன்னு வச்சுப்போம். அவங்க 2033ன்னு கணக்கு வச்சுக்கணும், 2 வருஷத்துக்கு முன்னாடியே கணக்கு வச்சுக்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி பெருசாக இல்லாததோ அல்லனா ஈக்விட்டி ஒரு 15-20% மட்டுமோ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே மாற்றிட்டிங்கன்னா அந்த கிராஷ் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக பாதிக்காது. நீங்கள் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி 50 லட்சம் பார்த்துருப்பீங்க, கிராஷ் வந்தோடனே அது 40 லட்சம் 35 லட்சமாக இருக்கும். உங்களால் தாங்க முடியாது. மேபி அந்த 50 லட்சம் தேவை இருக்கிற இடத்துல 35 லட்சம் தான் இருந்ததுன்னா நீங்கள் மிச்சத்தை லோன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த கோலுக்கு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது வயசு ஒரு முக்கியமான சுச்சுவேஷன். நம்ம அந்த ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தால் இப்படி பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அவர் 55 வயசில் ரிட்டையர் ஆகிறன்னா 50 வயசுலேருந்தே ஹைப்ரிட் ஃபண்டுக்கு மாற்றிடணும். ஹைப்ரிட் ரிலேட்டிவ்லி கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டுக்கு மாற்றி அப்புறம் அதுலேருந்து விட்ரால் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ கோல் வரதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்ற ஆரம்பிச்சு. சார் இப்போ இந்த 2026 ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட 10 இயர்ஸ் ஓல்டு பேபிக்கோ சைல்டுக்கோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத்தாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி லிக்விடிட்டி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில்? 2010 நம்ம சொல்லும்போது ஹையர் எஜுகேஷன் அடுத்த 7 வருஷத்தில் வந்துடுது. 7 வருஷத்தில் வரப்போகிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இல்லைனா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்டுன்னு வச்சுப்போம், மல்டி அசெட் ஃபண்ட், ரெண்டோட காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணோம். இதே தான் ஒரு 5வது வயசில் ஆரம்பிச்சிட்டாரு, குழந்தையோட 5வது வருஷத்தில் ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்னும் கிட்டத்தட்ட 13 வருஷம் இருக்குது. அப்படின்னா அவங்க மிட் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். 70-80% நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் 70% வரையிலும் மிக்ஸ் ஆஃப் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட், பேலன்ஸை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் அப்படி பிரித்து பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அக்ரெசிவான ஃபண்டில் ஆரம்பிக்க முடியும், அந்த அளவுக்கு க்ரோத்தும் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அல்ல ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுக்குள்ளே போகிறது தான் சேஃபாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம்.